பேங்காக்ல நான் சர்ஜரி பண்ணேன். அங்க பண்ணி நான் படுத்திருக்கும் போது கூட எனக்கு பிளட் ஃபுல்லா லீக் ஆயிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துல பிளட் லீக் ஆயிட்டு இருக்கும்போது கூட எனக்கு தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கூட நான் அம்மா கிட்ட நல்லா இருக்கம்மா, இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு அம்மா வந்து எதுவுமே இது பண்ணிக்க மாட்டேன். சர்ஜரி பண்ணிட்டு போய் வீட்டுல தூங்கி இருக்கும் போது எங்க அம்மா அந்த இடத்த தொட்டு பார்த்து, என்ன இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு அப்பதான் தெரியும் நான் சர்ஜரி பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா வந்து 13 வயசுல மேரேஜ் பண்ணிக்கினாங்க. நான் 16 வயசுல ஓடி வந்தேன். ஆனா என்னைய பொறுத்தளவு எங்க அம்மா ஒரு கிரேட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்ப எனக்கு 19 வயசு ஆகுது. இன்னும் வரைக்கும் எங்க அம்மா எல்லா வழியும் தாங்கிட்டு அவ்வளோ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன படிக்கிறீங்க? எத்ராஜ் காலேஜ்ல பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். கார்பரேட் செக்ரட்டரி. இந்த எத்ராஜ் காலேஜ்ல ஒரு டிரான்ஸ் விமனா அவங்க பிகாம் செகண்ட் இயர் போக போறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க காலேஜ்ல. இந்த காலேஜும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. இதுவரைக்கும் நாங்க என்ன கஷ்டப்படுறோம், நாங்க எப்படி நடந்துக்கிறோம் முதற்கொண்டு அம்மாக்கு எதுவுமே தெரியாது. ஒரே பையனா? ஒரே பையன் தான் சார். அதே அவன் 5 வயசுலயே உங்க அப்பா தவறி பண்ணாருல்ல. அப்பாவுக்கு வந்து 40 வயசு, அம்மாக்கு வந்து 15. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் நான் பிறக்கிறேன். ஒரே பையன் சொல்லிட்டு வேண்டுதெல்லாம் வச்சு பிறக்கிறேன். நீங்க பிறந்த 5 வயசுல அப்பா இறந்துட்டாங்க. நான் பிறந்த 5 வருஷம் கழிச்சு அப்பா இறந்துட்டாரு. உங்களோட ஒரே ஆதாரம் உங்களுடைய மகன். இந்த மகன் மகளா பார்க்கும்போது ஒரு தெய்வ மானத்துல இருந்து வந்த தெய்வத்தை பார்த்தது மாதிரிதான் மேடம் நான் அவன் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆதரவா இருப்போம். நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை. எனக்கு கூட பிறந்தவங்க நிறைய இருக்காங்க. ஆனா நான் சொல்ல விரும்பல. என் உசுறு, என் மூச்சு காத்து, என் ரத்தம் ஓடுறதுல இந்த தெய்வம் வந்து இந்த தெய்வம் என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். இதனாலதான் மேம் நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அவங்க உங்களை தெய்வம் தானே சொல்றாங்க. தெய்வம் தான் சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டோம்னா இதுக்கு மேல அழுவாங்க. என் பேர் ஷிவின், ஆனா அவங்க என்னை வந்து சிவன் தான் கூப்பிடுவாங்க. என் பேர் ஷிவின்மான்னு சொன்னா இல்ல நீ அந்த சிவன் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கரெக்டா? ஆமா. பட் உங்களுக்கு தான் ஒரு தயக்கம். நான் ஆரம்பத்துல என்னைக்கு எனக்கு புரியானா நான் அப்ப இருந்தே கடவுள் கொடுத்த ஒரு வரம், ஈசன் கொடுத்த ஒரு வரம்னு நினைச்சதே நான் வகுத்திலே வச்சிருந்தேன். ஊருக்குள்ள உன் மையம் ஒத்த மகனை வச்சிருந்த, ஒத்த மையம் இப்படி செஞ்சுட்டேன், உனக்கு ஒரு உதவி இல்லாம போயிட்டே அப்படின்னாங்க. இருந்தேன் மனசுக்குள்ள இருந்துச்சு. என் பிள்ளையை தவிர வேற எருமே எனக்கு. ஊருக்கு தான் பயம். ஊருக்கு மட்டும் ஊர் என்ன சொல்லுமோன்றத தூக்கி போட்டு பயம் இல்ல. ஒரு இப்படியே சொல்லிட்டாங்க, உனக்கு வாக்காசி போடுறது கூட உன் பிள்ளை வராது அப்படின்ட்டாங்க. என் பிள்ளை வாக்காசி போட வருதோ வரலையோ, எங்க இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளைதான் எனக்கு அப்படின்னும். என் பிள்ளை 100 வருஷம் எங்க இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், கடவுளே தெய்வமே நல்லா இருக்கணும்.